ஒவ்வொரு கிரகத்திலும் உங்கள் போன் கீழே விழுந்தால் என்ன நடக்கும்? பூமியில் உங்கள் போன் கை தவறி விழுந்தால் என்ன ஆகும்? நேராக தரையில் மோதி ஸ்கிரீன் சுக்குநூறாகிவிடும். நிலவில் இங்கே ஈர்ப்பு விசை மிக குறைவு. உங்கள் போன் ஒரு இறகு போல மெதுவாக மிதந்து வந்து விழும். சேதம் ரொம்ப கம்மிதான். புதன் இங்கே ஈர்ப்பு விசை குறைவுதான், ஆனால் சூரியனின் நேரடி வெப்பமும் கதிர்வீச்சும் உங்கள் பேட்டரியை நொடி பொழுதில் கருக வைத்துவிடும். செவ்வாய் பூமியை விட மெதுவாக விழும், ஆனால் அங்கிருக்கும் நுண்ணிய சிவப்பு தூசிகள் போனின் ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட் என எல்லா இடங்களிலும் புகுந்து அதை காலி பண்ணிடும். வெள்ளி இங்கே விழுவதை பற்றி கவலையே வேண்டாம், ஏன்னா அங்கிருக்கும் 450 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் உங்கள் போன் தரை தொடும் முன்பே ஐஸ்கிரீம் போல உருகிவிடும். வியாழன் இந்த வாயுக்கோளில் தரை என்பதே கிடையாது. உங்கள் போன் உள்ளே போக போக அங்கிருக்கும் அதீத அழுத்தம் அதை ஒரு காகிதம் போல நசுக்கிவிடும். சனி இங்கும் தரையில்லை. அடர்த்தியான மேகங்களுக்குள் உங்கள் போன் மெல்ல மெல்ல மூழ்கி காணாமல் போய்விடும். யுரேனஸ் கற்பனை செய்ய முடியாத குளிர். விழும்போதே போன் உறைந்து போய் ஒரு கண்ணாடி துண்டு போல நொறுங்கிவிடும். நெப்டியூன் விண்வெளியிலேயே அதிவேக காற்று வீசும் இடம் இது. உங்கள் போன் கீழே விழுவதற்கு முன்னரே சூறாவளியில் எங்கோ பறந்துவிடும். ப்ளூட்டோ போன் விடும், ஆனால் அங்கிருக்கும் மைனஸ் வெப்பநிலையால் தொட்டாலே உடைந்துவிடும் அளவுக்கு பலவீனமாகிவிடும்.